இன்றைய அரசியல் சமூக மேடையிலே பாண்டியன் அவர்கள் ஐக்கிய ராஜ்யத்துக்கு முதன்முறையாக வந்திருக்கிறார். அவரிடமிருந்து நாங்கள் ஆரம்பிக்கலாம். இங்கு பாண்டியன் அவர்கள் எல்லோரையும் இப்பொழுது அறிமுகப்படுத்த போகிறார் இங்கே தன்னோடு இருக்கக்கூடியவர்களை. வணக்கம் பாண்டியன் அவர்களே. வணக்கம். சரி, உங்களுடைய ஐக்கிய ராஜ்ய பயணத்தினூடாக நீங்கள் தெரிந்து கொண்ட செய்திகள் என்ன? நீங்கள் கற்பனை செய்த ஐக்கிய ராஜ்யமாக இருக்கிறதா? பத்திரிகைகளில், தொலைக்காட்சிகளில் பார்த்து தெரிந்து கொண்ட லண்டன் மாநகர் மாதிரி இருக்கிறதா, அல்லது நீங்கள் கற்பனை செய்ததை விட வேறு மாதிரி எல்லாம் இருக்கிறதா? சரி, உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இருப்பவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். லண்டன் சிவன் கோயிலை கட்டி 4 நூற்றாண்டு காலம் இறைப்பணி செய்கிற ஈழத்தமிழர் அவருடைய அந்த சிவன் கோயிலில் முதல் முறையாக லண்டனில் தரிசனம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போவதை பார்க்கிற பொழுது புலம்பெயர்ந்த ஒரு ஈழத்தமிழன் ஐரோப்பா, அதாவது ஆங்கிலேய நாட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இறைப்பணியை, ஆன்மீக பணியை செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிற பொழுது உண்மையாகவே பெருமையாக இருக்கிறது. காரணம், அவர் திரு ஜெயதரன் அவர்கள் இறப்பணி செய்வதற்கு முன்பாக தேசிய பணியிலே மிகவும் சாதனை படைத்தவராகவும் ஈழத்தமிழர்களுக்காக பெரிய அளவு குரல் கொடுத்து பெரிய இழப்புகளை சந்தித்தவர். அது உங்களுக்கு வரலாறு தெரியும் நினைக்கிறேன். அது தொடர்பான அனுபவங்களையும் அவரிடம் நீங்கள் பின்னர் கேட்கலாம். இல்லை, இப்போ நீங்கள் கடந்த கால அவருடைய வரலாறை பதிவு செய்திருக்கிறீர்கள். ஆனால் நான் நேரடியாக பார்த்த வரலாறிலிருந்து பின்னோக்கி வரலாம் என்று நினைக்கிறேன். இந்த இறைப்பணிக்கு ஊடாக அவர் ஈழப்பணிக்கு தன்னை இணைத்து கொண்டு பல்வேறு சிக்கல் சிரமங்களை அனுபவித்து மீண்டும் வந்திருக்கிறார் என்ற வரலாற்றை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்பொழுதுதான் அவரை நேரில் பார்க்கிற அந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. இருந்தாலும் ஈழப்பணி, ஈழ மக்கள் பணி, ஈழத்தில் இருக்கக்கூடிய சில கிராமங்களை தத்தெடுத்து அவர் அங்கு அந்த மக்களுக்கு, சமூகத்தில் அடித்தட்டு மக்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் என்று நான் இந்தியாவில் இருக்கிற பொழுது அவரை பற்றி கேள்விப்பட்டிருந்தேன். ஈழப் பிரச்சனை உச்சகட்டத்தில் இருந்த 2009ற்கு முன்பு இருந்து அவர் இந்த ஈழ மக்களோடு பல்வேறு வகையில் தொடர்பில் இருந்த இவர், அதன் பிறகு அந்த ஈழத்தமிழர் பிரச்சனையை அப்படியே 2009ற்கு பிறகு முடித்து பல இடங்களில் அமைதியாக இருந்த பொழுது, இல்லை நான் அமைதியாக இருக்க முடியாது என்று நாட்டுக்கு சென்ற சில கிராமங்களை தத்தெடுத்து அடிப்படை வசதிகளை, அடிப்படை வீடுகளை, அந்த மக்களுக்கான அடிப்படை உணர்வுகளை, வாழ்வாதாரங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்று முகம் தெரியாத அந்த ஐயா ஜெயதேவன் அவர்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது பார்க்கிற பொழுது அதே இளமையில் எப்படி இருந்தாரோ அதே போல வயதாக நம்ம விட்டாலும், அதாவது வயதில் நான் ஒரு 80-90 சொல்ல வரல, ஒரு 60, என்னை போல ஒரு 60-65 வயது அடைந்து விட்டாலும் அதே ஊக்கத்தோடு இறைப்பணியை செய்து கொண்டு இருக்கிறார். இறைப்பணியை விட மிகப்பெரிய பணி அந்த மக்களுக்கு நேரடியாக களத்துக்கு போய், நாட்டுக்கு போய் அங்கு அந்த மக்களை உதவி செய்து கொண்டு இருக்கிறார் என்கின்றதெல்லாம் கேள்விப்படுகிற பொழுது இப்பொழுது அவரை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இருந்த போதிலும் இவரை நம்ம தமிழக மக்களுக்கு, ஏறக்குறைய தமிழக மக்கள், தமிழ்நாட்டில் 10 கோடி பேர் இருக்கிறார்கள், இவர்களுக்கு இவரை அறிமுகப்படுத்த வேண்டிய சமூக கடமையாகிறது. அதன் காரணமாக நான் இப்பொழுது அவரிடம் நேரடியாகவே உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். இப்பொழுது அவரிடம் சில கேள்விகளை தமிழக மக்கள் சார்பாக, தமிழகத்திலே பல ஈழத்தமிழ் பிரச்சனைகளை குரல் கொடுக்கக்கூடிய பல தலைவர்கள் இருக்கிறார்கள். அந்த தலைவர்களுக்கெல்லாம் இவருடைய செய்தி, இவருடைய ஆன்மீக பணி, அரசியல் பணி, ஈழத்தமிழர் பணி, இந்த பணிகள் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமையாகிறது. இருந்த போதிலும் அவரை பின்னோக்கி பழைய வரலாறுகளை நாம் தூண்டி துருவி அவருடைய
அந்த வேதனைகளை எல்லாம் நாம் மருந்தாக்கி இப்பொழுது அவரிடம் சில கேள்விகளை வைக்க நாம் விரும்புகிறோம். ஐயா, இப்போ உங்களுடைய இந்த தமிழீழ கிராமங்களில் சென்று அந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் எப்படி 2009க்கு பின்னால் இயற்கையாகவே வந்ததா, அல்லது பழைய ஈழத்தமிழர் பிரச்சனையிலிருந்து நாம் விடுபட்டு விடக்கூடாது, அந்த மக்களுக்கு ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற உந்துதலா? உண்மையிலே அரசியல் நோக்கம் என்பது மாறுபடவில்லை. அதை எவ்வாறு செய்வதென்பதிலே ஒரு திடகாத்திரமான ஒரு சிந்தனையுடன் நாங்கள் சில முன்னெடுப்புகளை செய்தோம். அதிலே பார்த்தீர்கள் என்றால், நாங்கள் பெரும்பான்மையான தமிழர்கள் தேசியம் 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 என்று கதைத்துக் கொண்டே இருப்பார்கள். தேசியத்துக்கு வரவிடம் கொடுத்து பல விதத்திலேயும் பல கருத்துக்களை சொல்வார்கள். ஆனால் அந்த அடிப்படையிலே தேசியத்துக்கான தேச கட்டுமானங்களை நாங்களும் தேசிய இனம் அந்த கட்டுமானங்களை வளர்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இனம் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது. இலங்கையிலே அந்த போராட்டத்தின் விளைவினால மிகவும் துன்பியல்ல இருக்கும் மக்கள் அங்கு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அங்கு நேராக போய் பார்த்த பொழுதுதான் மேலே இந்த திட்டங்களை சிந்தனையிலிருந்து அதை செயல்வடிவம் கொடுப்பதற்கு நாங்கள் இப்போ 10 ஆண்டுகள் ஆகி, இந்த வருடம் 10 ஆண்டுகள் என்று கூற வேண்டும். இந்த 10 ஆண்டுகளுக்கு முதல் நாங்கள் அங்கு போய் பார்த்த பொழுது உண்மையிலே நாங்கள் வன்னியிலே தான் இந்த ஒரு செயல் திட்டத்தை செய்வதற்கு நாங்கள் முயற்சி எடுத்தோம். ஆனால் அது சூழ்நிலை காரணமாக நாங்கள் மட்டக்களப்பிலே செய்யும் ஒரு நிலை ஏற்பட்டது. அதிலே அடிப்படை கோட்பாடாக இருந்தது எங்களுக்கு வடக்குக்கும் கிழக்குக்கும் ஒரு உறவு பாடத்தை உருவாக்குவது, எவ்வாறு செயல்முறையிலே உருவாக்குவது. அரசியல் கலைப்பார்கள் கதை அளவிலேத்தான் உறவு பாடம் இருக்கும் வகையிலே செயல் வடிவில் அங்கே இருக்காது. கிழக்கு மாநிலத்தை பார்த்தீங்கன்னா தினமும் அது தேய்வடைந்து கொண்டே போகின்றது. பல காரணங்களுக்காக வறுமை, கல்வி தராதரம் எல்லாம் பின்னிலே இருக்கின்றது. யாழ்ப்பாணம் மாதிரி ஒரு பெரிய சமூகமான ஒரு இடப்பாடு இல்லையாங்க. வளங்கள் இருந்தாலும் அந்த வளங்களை எப்படி பயன்படுத்துறது மக்களுக்கே தெரியாது. அப்போ பலவிதமான இன்னல்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மற்றது பார்க்கின்றோம், ஆலயங்கள் இருக்கின்றன. எத்தனையோ பெரிய ஆலயங்கள் இலங்கையில் இருக்கின்றது, வடக்கும் கிழக்கிலையும் இருக்கின்றன. அத்துடன் ஊருக்கு ஊர் கிராமங்கள் ஆலயங்கள் இருக்கின்றன. இந்த கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சமூக கண்ணோட்டத்துடன் பணிபுரிவதாக இல்லை. அப்போ ஒரு மாற்று சிந்தனையை நாங்கள் உருவாக்க வேண்டும். இந்த ஆலயங்கள் ஒரு சமூக ஒரு கண்ணோட்டத்துடன் செயல்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே நாங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக எமது ஆலயத்தை ஒரு சமூக பார்வைக்கு நாங்கள் மாற்றி எடுக்க வேண்டிய தேவை இருந்தது. உண்மையிலே இலகுவான ஒரு காரியம் இல்லை. ஆனால் நாங்களும் 10 வருடம் பொழுது இப்போது கிட்டத்தட்ட அந்த வளர்ச்சியிலே 15வது ஆண்டிலே எடுத்துக்கொண்ட முடிவிலே பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஆணைத்தரமான முடிவாகத்தான் எடுத்திருக்கின்றோம். ஒரு கிராமத்தை போய் தத்தெடுத்து அந்த கிராமத்தை ஒரு அழகு பூமி ஆக்குவோம் என்று வெளிக்கிட்டால் அது இன்றைக்கு வளர்ச்சி அடைந்து கிட்டத்தட்ட 7 கிராமங்கள் நாங்கள் செய்கின்றோம். 7 கிராமங்கள். எந்த மாவட்டத்தில்? அது செங்கலடி என்ற ஒரு பிரதேசத்தில், மட்டக்களப்பு மாவட்டத்திலே செங்கலடி என்ற ஒரு பிரதேசம் தமிழ் பகுதியினால் அது சுற்றிலும் ஆலயங்கள் இருக்கின்றன. ஆகவே நாங்கள் ஆரம்பித்தது ஒரு கோயில் ஒன்றை கட்டித்தான் ஆரம்பித்தோம். அந்த கிராமத்திலே போய் கேட்டதிலே மிகவும் வறுமையில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் இந்த கோயிலில் தனி பாசம். எங்கே போனாலும் கோயிலுக்கு அங்கே பாருங்கள். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். அப்போ அடிப்படையில் அவர் கேட்டால் போல நாங்கள் ஓகே கோயிலுக்கு அந்த சிந்தனையை கொடுத்து ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்தோம். ஆனால் அதை நிர்வகிக்க தெரியாதவர்களுக்கு அதை நிர்வாகத்தை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அது இலகுவான காரியம் இல்லை. ஒன்றிலே அனுபவம் இல்லாதவர்களை எவ்வாறு நெறிப்படுத்தி செய்வது. மற்றது குருகுலத்தை பாருங்க. இப்போ இந்தியாவில் குருகுலம் என்று இருக்கிறது, மட்டக்களப்பிலே குருகுலம் இல்லை. அவர்கள் எல்லாம் சும்மா மந்திரத்தை படித்து போட்டு ஐயரா பூசையை செய்து போட்டு உடைச்சி கொண்டு போகிறது தான் நல்ல இது. அப்போ அந்த கட்டுக்கோப்பான வழிமுறை இல்லை. கிழக்கு மாதத்துல மற்றது இன்னொரு பிரச்சனை இருக்கின்றது, இந்த சூனியம் செய்யும் பழக்கம் இருக்கு. மந்திரமும் சூனியம் செய்யும் பழக்கங்கள் இந்த கலாச்சாரங்களை எப்படி மாற்றுவது? அதிலே வடக்கிலே செல்வ செருக்குடன் இருக்கும் தமிழ் சமூகம், அறிவு சார்ந்த தமிழ் சமூகம் ஏன் கிழக்கு மாநிலத்தை புறக்கணித்துக் கொண்டு இருக்கின்றது என்று ஒரு சிந்தனை.
வடிவம் கொடுக்க வேண்டியிருந்தது. அது எல்லாத்தையும் பார்த்தவடைய நாங்கள் செய்தவுடைய என்றால் இதுவரைக்கும் 10 ஆண்டுகளிலே அந்த கோயிலுக்கு ஒரு நிர்வாகத்தை போடுவது மிகவும் கஷ்டமாகத்தான் இருக்கு. என்றும் சொல்லுவேன், நாங்கள் போட்ட சிந்தனையிலே 25% தான் நாங்கள் சாதிச்சிருக்கிறோம். 75% பாக்கி இருக்கு. 100% கட்டணம் செய்து விட்டோம். தண்ணீர் வசதி எல்லாம் செய்து கொடுத்துருக்கிறோம். மக்களை ஈடுபடுத்தி ஒரு சமூக ரீதியில வளர்த்தெடுப்பது என்பது மிகவும் கடினம். ஆனால் அந்த ஆலயத்தை தொடர்ந்து நான் சொன்ன மாதிரி 7 கிராமங்களை எடுத்து செய்கின்றோம். ஒரு ஒரு பரந்தளவில் நான் சொல்லுவதென்றால் இதுவரைக்கும் 6 ஆலயங்களை கட்டியுள்ளோம். அதில் 3 ஆலயங்கள் பெரிய ஆலயங்கள், புளியாவடி, ஏறாவூர் அல்லது தாம்பானம்பள்ளி என்ற 3 கிராமத்தில் பெரிய ஆலயங்களை கட்டியுள்ளோம். கிட்டத்தட்ட 40 கிணறுகளை நாங்கள் வெட்டி இருக்கின்றோம். திறந்த கிணறு, மற்றது இது போர்வெல் என்று சொல்ற குழாய் கிணறு, குழாய் கிணறு சேர்த்து 40 கிணறு கட்டிடுவோம். வீடுகள் நாங்கள் தரமான வீடுகள், சும்மா இறக்குற வீடு, ஒரு அறையை கட்டி போட்டு கூற போடையில வீடு என்றால் வீடு மாதிரி கட்டி கொடுத்த 2 அறை 3 அறை என்று கட்டி அவருக்கு சிட்டிங் ரூம், டைனிங் ரூம் எல்லாம் கட்டி, கிச்சன் கட்டி, டாய்லெட் எல்லாம் கட்டி அழகாக கட்டி கொடுக்குற வீடுகள் இதுவரைக்கும் இப்பொழுது 39வது வீடு கட்டி கொடுத்துருக்கின்றோம். அதை விட வேலோண்டி மலை என்று ஒரு மலை ஒன்று இருக்கின்றது. அதிலே முருகன் ஆலயம் ஒன்று இருக்கிறது, சித்தர்களின் ஆலயம். அந்த சித்தர் ஆலயம் ஒரு மலையில் ஏறி போக வேண்டும். ஏறி போவதென்றால் மிகவும் கஷ்டம். அப்போ அவர்களுக்கு நாங்கள் கடந்த ஆண்டு சில கட்டட வேலைகள் செய்து கொடுத்தோம். அடுத்த கட்டமாக இப்போது அந்த பாதையை செய்து கொடுப்பதற்கு கருங்கல்லால் பாதை ஆக்கள் ஏறி போகக்கூடிய கருங்கல்லால் செய்யக்கூடிய ஒரு பெரிய காஸ்ட் கொண்டு வரத்தான் போகின்றது. நிதியை சேர்த்து நாங்கள் அதை கட்டி கொடுக்க முயற்சிக்கின்றோம். ஏன்னா அங்கு திருவிழா என்று சொன்னால் பல பகுதியிலிருந்தும் அங்கு போகின்றார்கள். மற்றது கதிர்காம யாத்திரை போகிறவர்கள் கூட அங்கு போயிருந்து தான் போகின்றார்கள். அந்த கோயிலுக்கு அந்த இடத்துக்கு ஒரு வளர்ச்சி இருக்கு, ஒரு பெருமை ஒன்று இருக்கு. சித்தர்களுடன் சார்ந்த இடம் என்றாலும் அப்போ எங்களோட ஈடுபாடு ஆலய ஒரு ஈடுபாடு என்பது வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. மற்றது இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்த்தீர்கள், அந்த கிராமங்களிலே கல்வி தராதரம் என்பது மிகவும் பின்னிலையில் இருந்தது. காரணம் ஏனென்றால் தொடக்கப்பள்ளி அங்கே வசதிகள் இல்லை, பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் இல்லை, வறுமை. இப்போ பிள்ளைகள் காலம் எழும்பினால் பெற்றோருக்கு உதவி செய்யணும். பள்ளிக்கூடத்துக்கு போக லேட்டாக போகும். பள்ளிக்கூடத்துக்கு லேட்டாக போனால் அவருக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. அப்போ ரோட்டை சுற்றி போட்டு விட்ட போயிடும். அப்போ நாங்கள் எடுத்து அந்த கிராமத்தை பார்த்தீங்கன்னா நாங்கள் முதல் கட்டமாக என்ன செய்தோம், அந்த கோயிலே வச்சுக்கொண்டு பிள்ளைகள் எல்லாருக்கும் காலமாக பிரசாதம் கொடுத்தோம். சாப்பாடு கடலையோ என்னவோ கொடுத்து பட்டியலையும் படிக்கலாம். அப்போ ஐயர் பூசையை செய்து எல்லாருக்கும் திருநெல் பூசி சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு கொண்டு பிள்ளைகள் நேரத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக தொடங்கிட்டு அந்த பள்ளிக்கூடத்தில் ஆர்வத்தை வளர்க்க தொடங்கிட்டோம். இது வரைக்கும் நான் திருப்பியும் 6 அறநெறி பாடசாலையை கட்டி கொடுத்து 6 அறநெறி பாடசாலை. இது வரைக்கும் 450 பிள்ளைகள் இந்த அறநெறி பாடசாலையில் படிக்கிறோம். அப்போ எமது ஆலயத்தில் நீங்கள் ஆலயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு சின்ன ஆலயம் தான், வீரபதீஸ்வரர் என்ற ஆலயம். அந்த ஆலயத்திலே ஒரு வினோதமோ ஒரு அருளோ என்னவென்று தெரியவில்லை. இந்து சமயத்தில் பல பகுதியில் இந்தியாவிலிருந்து வடநாடாக இருக்கலாம், தென்னாடாக இருக்கலாம், மலேசியாவாக இருக்கலாம், இலங்கையிலிருந்து பலரும் வழிபடும் ஒரு தலமாகத்தான் இருக்கின்றது. அங்கு பார்த்தீர்கள் என்றால் பெருந்தொகையான அரிசி பேக்குகள் கொண்டு தருவார்கள், பருப்பு பேக்குகள் கொண்டு தருவார்கள், உணவுப் பொருட்களை எல்லாம் கொண்டு தருவார்கள், எண்ணெயும் கூட கொண்டு தருவார்கள். எங்களுக்கு தேவைக்கு மேலாக கொண்டு தருகின்றார். நாங்கள் அதை சமைக்காம அவ்வளவுக்கு மீதமாக இருக்கும். ஆரம்பத்திலே நாங்கள் என்ன செய்தோம் என்றால் அதை நாங்கள் இந்த வறுமையிலே வாடும் இந்த நாட்டு சேரிட்டிகளுக்கு அதை கொடுத்தோம். ஆனால் அதை நிர்வகிப்பது அவர்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா அதை எடுப்பதற்குரிய வசதிகள் இருக்கிற எங்களுக்கும் அதை எடுத்துக்கொண்டு போனால் தான் எங்களுக்கு வசதியாக இருந்திருக்கும். சேர்ந்து நாங்கள் என்ன செய்தோம், மற்ற ஆலயங்களுக்கு இந்த அளவுக்கு அரிசி மூட்டையில் போடுறதில்லை, உலருணவு ஆலயம் மற்ற ஆலயங்களுடன் பகிர்ந்து போட்டு இந்த யோசித்தோம். இந்த நாட்டிலே இது வறுமையான நாட்டில் அரசாங்கமும் மானிய பணம் கொடுக்குறது, கஷ்டத்தில் வேலை இல்லாமல் கஷ்டத்தில் போனாலும் எப்படியோ வாழலாம். இது ஊரில் சாப்பாடு இல்லாமல் ஜனங்கள் கஷ்டப்படுது. இப்போ இங்கே வர்ற அரிசி எல்லாத்தையும் நாங்கள் இப்போ
மட்டக்களப்புக்கு அனுப்புகின்றோம். நமது அறநெறி பாடசாலையில் ஒவ்வொரு கிழமையும் சாப்பாடு கொடுக்குறோம், கோயில்களில் சாப்பாடு சமைச்சு கொடுக்குறோம். அப்போ அது ஒரு அந்த மக்கள் தர்ற அந்த நன்கொடையை சரியான முறையில் நாங்கள் பாவிக்கின்றோம். செலவு என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், ஆக ஒரு பெட்டியில் போட்டு அனுப்புறதுக்குரிய செலவு தான் இருக்குது. பேக்கில் அவ்வளோத்தையும் போட்டு அனுப்புறதுக்கு 60 பவுன் போட்டு எங்களுக்கு பரவாயில்ல கொடுக்குறது. தானமாக போகிறது ஒரு நல்ல நோக்கத்துக்காண்டி கொடுக்குறோம். இந்த அளவில் நாங்கள் கொடுக்குறோம். இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த காலமை நான் ஐயா நீங்கள் வந்தபோது போய் கதைத்து கொண்டு கேட்க சொன்னார். ஐயா இந்த காலமை ஒரு பெருந்தொகையான அரிசி பேக்குகள் வந்திருக்கு, என்ன செய்கிறதுன்னு தெரியாது. என்றால் கோயில்கள் வச்சிருக்கேன். அப்போ அதை கொண்டு இங்கே கராஜில் போடுவோம். நாங்கள் பக்கத்தில் கராஜ் இருக்கின்றது, அதில் போடுவோம். போட்டு நாங்கள் ஒவ்வொரு 10 நாளைக்கு ஒரு கால் பெட்டியெல்லாம் அனுப்புகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 15 பெட்டியல் இருந்து இப்போ நேற்று 4 பெட்டியல் போயிருக்கின்றது. அவருக்கு அப்போ கிளியர் பண்ண போகின்றது. அதோட வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதாங்க. ஒரு கடை ஒன்று நாங்கள் சில கடைகளை நாங்கள் அந்த கிராமத்திலே புளியாவளி என்ற கிராமத்திலே கட்டி கொடுத்து அந்த கடையிலே வேலை வாய்ப்புகளை உருவாக்கி ஆட்களுக்கு கொடுத்துருக்கின்றோம். அங்கே செங்கலடி என்ற டவுனில் ஒரு கடையை வாடகைக்கு எடுத்து இங்கேருந்து அனுப்பும் உடைகள், பட் அங்கேயும் வாங்குகிற உடையில் அமைத்து கடையெல்லாம் நடத்தி இங்கே ஆலயத்தில் இந்த மீதமாக இருந்த குத்து விளக்குகள், மற்றது அந்த மாலைகள் எல்லாம் அங்கு மக்கள் மலிவாக வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. உண்மைக்கு நீங்கள் கேட்பீர்கள், ஏன் இந்த உடைகளை நீங்கள் சும்மா கொடுக்க முடியாது? கொடுக்கலாம், கொடுத்தோம் ஆரம்பத்திலே. ஆனால் அந்த சும்மா கொடுக்கும் பொழுதுக்கு அதுக்கு ஒரு வேல்யூ இல்லை. ஏன்னா அவர்கள் அதை துஷ்பிரயோகம் தன்மை இருக்கிறது. அது கொடுக்க போய் படையாமல் இருப்பார்கள் விளங்குதோ, ஆனால் அதை நல்ல வடிவாக கவனிப்பதில்லை. இப்போ குறிப்பாக சொன்னால் ஒரு பெரிய ஒரு கம்பெனி உண்டு, உங்களுக்கு தெரியும், நியூயார்க் யங்கீஸ் அந்த தொப்பி இருக்கின்றது, NY என்று போட்டிருக்கும், மிகவும் விலை என்ற தொப்பி. அது நீங்கள் கடையில் வாங்குறேன்னால் 25-30 பவுண்ட் இருக்கும் அந்த தொப்பியை. அப்போ அந்த கம்பெனி கடைகளில் டிஸ்பிளேக்கு தொப்பியில் போடுவார்கள். போட்டு அந்த அந்த ஸ்டாக்கர் முடிஞ்ச உடனே அதை எடுத்துக்கொண்டு போயிடுவார்கள். எல்லாம் புது தொப்பிகள் வந்தால் ஆயிரக்கணக்கில் எங்களுக்கு தருவார்கள், ஆயிரக்கணக்கு. இப்போ ஒரு ஸ்டாக் ஒதுக்கி வச்சிருக்கின்றார்கள். இப்போ 2 கிழமையில போய் நாங்கள் எடுக்குவோம். அப்போ அந்த தொப்பியை நாங்கள் கொடுத்தோம், சும்மா கொடுத்தோம். அது நான் தொப்பியை போட்டு தூக்கி எறிஞ்சு போட்டு போகுது பிள்ளைகள். இப்போ என்ன செய்கிறோம், கடையில் போட்டு விற்கிறோம். பிள்ளையிலே வாங்கி கொண்டு போய் தான் பத்திரமா வச்சிருக்கோம். அப்போ அந்த கலாச்சார தன்மைகள் எல்லாம் அதுக்கு ஒரு வேல்யூவை கொடுத்து பழக்கிறோம் எல்லாத்துக்கும். அதில் பிள்ளைகள் வாங்கிக்க எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. 150-100 ரூபாய்க்கு ஒரு தொப்பியை வாங்குறேன்டால் இவ்வளோ பெரிய விலை இந்த தொப்பியை இங்கே கிடைக்குமா? இலங்கு இல்லை. பிள்ளைகளுக்கும் அந்த பழக்கங்களை உருவாக்கி கொடுக்கின்றோம். ஆகவே வேலை வாய்ப்பு மற்றது நாங்கள் கோழி பண்ணை, விவசாய பண்ணைகள் எல்லாம் நாங்கள் நிச்சய பார்த்தீர்கள் கணக்க செய்திருக்கோம். அத்துடன் ஒரு பாடசாலை O level வரைக்கும் பாடங்களை நடத்தி கொண்டிருந்த பாடசாலை, அவர்கள் அட்வான்ஸ்மெண்ட் நடத்துவதற்கு அரசாங்கத்திடம் அப்ளிகேஷன் போட்டார்கள். அந்த கட்டிட வசதி இல்லை என்ற காரணத்தினால் அந்த அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டது. அப்போ நாங்கள் அதிலே ஒரு முயற்சி எடுத்து அந்த பாடசாலைக்கு ஒரு பெரிய கட்டடத்தை கட்டி கொடுத்தோம். பெரிய ஹாலண்டோட 2 வகுப்பறைகள், அழகான ஒரு கட்டடம் ஒன்று கட்டி அந்த கட்டடத்துக்கே ஈழப்பதீஸ்வரர் மண்டபம் என்று அந்த அதிபரே மிகவும் மன திருப்தியோட வச்ச பேர் ஒன்று அங்கே இருக்கின்றது. எப்படி ஈழப்பதீஸ்வரர் கோயில் இங்கே வச்சிருக்கிறோமோ அதை ஞாபகப்படுத்தி ஈழப்பதீஸ்வரர் மண்டபம் என்று அந்த கோயில் கட்டியிருக்கார். அவருக்கு இப்போது பெர்மிஷன் எல்லாம் கிடைச்சி இப்போ அட்வான்ஸோடு படிக்கணும் பிள்ளைகளுக்கு. அதில் 2 வகுப்புலேயும் பிள்ளைகள் ஆனால் ஆர்ட்ஸ் கலைத்துறையில் தான் பாடங்கள் நடக்கின்றன. சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு போக இல்லை. அரசாங்கம் இலங்கையும் ஒரு பரமக்கோட்டு கீழே இருக்கும் ஒரு நாடாக இருக்கின்றது. அதிலே அவருக்கு நிதி நிலைமைகள் இல்லை, ஆசிரியர் இல்லை, படிப்பிக்கிறாங்க, ஆசிரியர் இல்லை, சயின்ஸுக்கு போய் படிப்பிக்கிறாங்க. ஆனால் அடுத்த முயற்சியாக நாங்கள் அதை பார்க்குறோம். எப்படி நாங்கள் சயின்ஸ் வகுப்புகளுக்கு அதில் கொண்டு சென்று படிப்பதற்கு. இந்த முறை இப்போ அடுத்த வருடம், அதாவது 2026ஆம் ஆண்டு இந்த அட்வான்ஸ்டு பிள்ளைகள் எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம்ஸ் எடுக்க போகின்றார்கள். குறைந்தது 10 அல்லது 15 பேர் யூனிவர்சிட்டிக்கு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். ஒரு நாளும் போகாதவர்கள் யூனிவர்சிட்டி போகின்றார்கள். நாங்கள் போன பிறகு புளியாவளி பின்தங்கிய கிராமத்தில் ஒரு பிள்ளை இந்த முறை முதல் தரம்
பாஸ் பண்ணி யூனிவர்சிட்டி போகுது, ஐடி செக்டரில் போகிறான். இன்னொரு பிள்ளை ஒன்றுக்கு வந்து அது படிக்க ஆர்வம் உள்ள பிள்ளை, ஒரு குடிசையில் இருந்த பிள்ளைக்கு நாங்கள் வீடு ஒன்று கட்டி கொடுத்தோம். அறிமுகம் வந்து தாய் தவறும் உண்மைக்கு குறைஞ்சபட்ச தொழில் தான் செய்து கொண்டிருந்தது. ஒரு அழகான வீடு கட்டி வசதியும் செய்து கொடுத்தா அந்த பிள்ளை தான் எப்படி டாக்டராக வருவாங்க, படித்து மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு இந்த வருஷம் என்டர் பண்ணியிருக்கு. அப்போ அந்த பிள்ளைக்கு நாங்கள் இப்போ கம்ப்யூட்டரும் வாங்கி கொடுத்துருக்குறோம். என்ன படித்து அந்த பிள்ளை வந்து ஊருக்கு தான் செய்ய ஒன்று மட்டும் தான் படிக்குது. அப்போ எங்களை பொறுத்தவரை நாங்கள் போனாப்புற இதுவரைக்கும் அந்த மிகவும் கஷ்டப்பட்ட கிராமங்கள் என்றால் அதில் இருந்து கிட்டத்தட்ட 5 பேர் யூனிவர்சிட்டி போயிருக்கிறோம். அது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அந்த பிரதேசத்தை பொறுத்தளவில். அது வந்து இப்போ அடுத்த முறை வந்து 10-15 பேர் அந்த பள்ளிக்கூடத்தை போய் இன்னும் அது மேலோங்கி வரும் ஒரு தன்மை இருக்கின்றது. அது ஒரு பெருமிதமான விஷயம். இதைத்தான் நான் சொல்றது, தேசத்தை கட்டி வளர்ப்போம். மக்கள் அறிவுபூர்வமாக வளர்த்திருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. வரமக்கோட்டுகளிலிருந்து தேசியத்தை கழித்து ஒரு அர்த்தமில்லாத தேசியம் என்று கழித்து பெரிய யோசனை. நாங்கள் விளக்கம் கொடுக்கலாம், தேசியத்துக்கு பல விளக்கங்களை கொடுத்து கொண்டு போகலாம். நடைமுறை சாத்தியமாக கொண்டு போக வேண்டும். அதிலே வந்து அரசியல்வாதிகள் இத்தகைய பணிகளை செய்ய மாட்டார்கள். இல்லை, அவர்கள் வந்து கதைத்தான் அரசியல் செய்வதற்கும் இருப்பார்கள். ஆகவே நடைமுறை ரீதியாக நாங்கள் ஒரு பெரிய ஒரு முன்னெடுப்பை தான் செய்திருக்கின்றோம். அண்மையிலே மட்டக்களப்பிலே ஒரு மாவட்ட கூட்டத்திலே வந்து அதிபர் மேலாம் சந்தித்த கதத்த இடத்திலே வந்து ஒரு அதிபர் சொன்னாராம், இங்கு ஒரு ஆலயம் வந்து இங்கிலாந்துல இருந்து ஒரு ஆலயம் வந்து இவ்வளவு பெரிய வேலைகளை செய்கின்றார்கள், இவ்வளவு பெரிய வேலையை செய்கின்றார்கள். இந்த வேலையில இங்கே இருக்கிற ஆலயங்கள், பெரிய பெரிய ஆலயங்கள் இவ்வளவு பணத்தோடு இருக்கிறது கூட செய்யாத அளவுக்கு இந்த ஆலயம் செய்கின்றது. உண்மைக்கு இங்கே இருக்கும் ஆலயம் பக்தி தலைக்குனிய வேண்டிய ஒரு நிலை ஒன்று இருக்கின்றது கலைக்கிறோம். அப்ப இதனால நாங்கள் கழிச்சுட்டு போறையில இதை எப்படி செயல்முறையில கொண்டு போகலாம் என்று பார்த்தீர்கள் என்றால், நாங்கள் செய்ய தொடங்கின பிறகு இப்பொழுது வந்து வேறு ஆலயங்களும் செய்கின்றன, இல்லையன்று இல்லை. இன்னும் அவரை பலப்படுத்தி இன்னும் கூட உத்துவப்படுத்தி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. எல்லா தனிநபராக இருந்து 1-2 ப்ரொஜெக்ட் செய்து போட்டு வருகின்றார்கள். ஒரு ஒரு கலெக்டிவாக அதை தொடர் முயற்சியாக செய்யும் ஒரு பணியாக அதை வளர்த்திருக்க வேண்டும். இப்போ நாங்கள் கலைத்துறையிலிருந்து அடுத்ததாக வந்து நுண்கலைத்துறையும் நாங்கள் வளர்க்கிற பார்க்கின்றோம். மட்டக்களப்பிலே நுண்கலைக்கு படிப்பதற்கான வசதி இருக்கின்றது. மட்டக்களப்பிலே இந்த வெளியில் வந்து செங்கலடிக்கு வந்தால் அந்த நுண்கலை என்றது ஒருத்தர் மிருதங்கம் என்றா என்னன்னு தெரியாது, ஃப்ளூட் என்றா என்னன்னு தெரியாது, அப்படி இந்த இருக்கின்றது. அப்போ இப்போ நான் இங்கே லண்டன்லே நுண்கலை ஒரு அமைப்பு கொண்டு இருக்கின்றது. அதை ஸ்தாபிக்கிறதுக்கு நானும் ஒரு பங்காளி. அவர்கள் மிகவும் வளர்ந்துள்ளார்கள், மிகவும் நிதியில் செல்வாக்குள்ளவர்கள், நல்ல பணியை செய்கின்றார்கள். அவருடன் கதைத்து அவரும் கூட்டாக வந்து இந்த நுண்கலை பிரிவை அந்த 7 அறநெறி பாடசாலைகளையும் அறிமுகப்படுத்தி பிள்ளைகள் நுண்கலையும் படிக்க வேண்டும். வருடத்துக்கு ஒரு முறை வந்து இந்த அறநெறி பாடசாலை பிள்ளைகளை வந்து நாங்கள் சுற்றுலாக்கு கூட்டிக் கொண்டு போகின்றோம். வெங்கடேஸ்வரோடு தான் கூட்டிக் கொண்டு போகின்றோம். போன முறை கேதீஸ்வரம் ஆலயத்துக்கு கூட்டிக் கொண்டு போனோம். இப்போ அண்மையிலே கடந்த சனிக்கிழமை கோணேஸ்வரன் ஆலயத்துக்கு கூட்டிட்டு சென்றோம். திருகோணமலையில் இருக்க கோணேஸ்வரம் ஆலயத்துக்கு கூட்டிட்டு சென்றோம். பிள்ளைகளுக்கும் சந்தோஷம் என்றால் ஊரில் அடிபட்டிருந்த சனத்தை கொண்டே வெளியில் காட்டுறோம், உலகத்தை காட்டுற ஒரு சந்தர்ப்பம் ஒன்று வருகின்றது. அப்போ ஆலயத்தோடு என்றால் நாங்கள் ஆலயத்தோடு சம்பந்தப்பட்ட சேர்க்கை, அப்போ ஆலயத்தோடே நாங்கள் அவர்களை ஈடுபடுத்துகிறோம். அடுத்த முறை வந்து நாங்கள் கண்டிக்கு தலதா மாலைக்கு கூட்டிக் கொண்டு போகிறது யோசிக்கிறோம். எப்படி ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு முயற்சியாக சரி. அப்போ இதை விட சின்ன சின்ன முயற்சி கணக்க செய்திருக்கிறோம். மாடுகள் வாங்கி கொடுத்துருக்குறோம். ஆனால் என்ன பழக்கம் என்றால், மாடு எல்லாத்தையும் எடுப்பார்கள், அதை நாங்கள் பராமரிப்பு பார்க்க வேண்டியிருக்கு. 5 குடும்பத்துக்கு 5 மாடை வாங்கி கொடுத்தோம். நீங்கள் கணக்கு கட்டியிருக்க என்றால் 5 மாட்டில் 1 தான் மிச்சம் வேணா வித்துட்டாங்க. எப்படி நிர்வகிப்பது? ஆட்கள் நிதியை நமக்கு தருகின்றார்கள், உதவி செய்ய சொன்னால் அவர்கள் வைத்து கஸ்டமருக்கு கூட விற்று ஒரு போட்டை வாங்குறவங்க இன்னும் வாங்குறது அப்படியான ஒரு நிலைக்கு போயிடும். அப்போ அந்த நிலையில் வந்து நான் அங்கே போய் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸார போய் அந்த காசுகளை அவர்கிட்டேருந்து என்ன வித்தவரை செலவழிக்கிறார்கள், அந்த காசை திருப்பி எடுத்து வேறு மாடு வாங்கி. ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், அங்கே என்ன பிரச்சனை என்றால் கணவனும் மனைவியும் மாலையானால் மதுபானம் அருந்துகின்ற பழக்கம் உடையவர்களாக பல கிராமங்களில் இருக்கின்றது. உண்மையிலே மிகவும் காட்டுவாசிகள் என்று தமிழ் சமூகம் இருக்கின்றதாங்க. அந்த காட்டுவாசிகள் நாங்களே, எனக்கே தெரியவில்லை, இலங்கையில் வந்து 25 ஆண்டுகள் வாழ்ந்து விட்டு தான் இங்கே வந்துடுறேன். அந்த காட்டுவாசி தமிழ் சமூகத்தில் இருந்த நான் ஒரு நாள் கேள்விப்படைகிறேன். அது திருகோணமலையில இருந்து மட்டக்களப்பு வரைக்கும் காட்டு பகுதியிலே வாழும் காட்டுவாசிகள்.
அவைகள் மிகவும் கேள்விப்பட்டதிலே வந்து என்னென்றால் மிகவும் உக்கிரமான வெயில் காலத்தில் அவர்கள் இருக்க முடியாமல் வெளியில் வருவார்கள். வந்தால் சாதாரண மக்களை துரசி கடிக்கும் பழக்கமும் இருக்கின்றது. அப்படியான கலாச்சாரம் ஒன்று அங்கே இருக்கு. காட்டுக்குள்ளேயே வாழ்கின்றவர்கள் தமிழ் மக்கள் காட்டுக்குள்ளேயே வாழ்பவர்கள் இருக்கின்றார்கள். அப்ப அடிப்படையிலே மிகவும் வறுமைக்கோட்டு கீழே இருக்கும் மக்கள் செங்கல்லியை பொறுத்தவரை ஒரு வளர்ச்சியை காணக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் கிட்டத்தட்ட கட்டிட வேலையில் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 35 பேருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். கண்ட்ராக்ட் வழியிலையும் கொடுக்கின்றோம், மற்ற நிரந்தர வேலையாலையும் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு பெரிய முயற்சி உண்மையில். மற்றது அடுத்த சிந்தனை வளர்றதுக்குரிய, அதாவது எவ்வாறு நாங்கள் இந்த ஆலயத்தை நடத்துகிறோமோ அப்போ அவர்கள் கேட்டு போனது பிறகு அந்த காட்டுப்பகுதியில் வாழுகின்ற மக்களின் வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டது. இன்னும் முன்னேற்றம் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீர்கள் விடுதலை புலிகளில் இருந்த அதாவது சரணடைந்தவர்கள், மீள்வாழ்வு கொடுக்கப்பட்டவர்கள் வந்து அவர்களுக்கு சில உதவிகள் செய்து சிலர் செய்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு அந்த அளவுக்கு உதவிகள் இல்லை. செய்வதும் கடினம். ஏனென்றால் நாங்கள் வெளியில இருந்து கொண்டு செய்வது கடினம். அங்கத்தான் அந்த நிலைகள் உருவாகணும். இங்கே இருக்க சரித்தியல் காசை கொடுத்து அதை மேனேஜ் பண்ண தெரியும். மற்றது என்னென்றால் இந்தியும் இலங்கைக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில தூரம், அது எவ்வாறு நிர்வகிப்பது பெரிய கஷ்டம். ஏன்னா காசை கண்டா யாரும் எடுத்துக்கொண்டு தான் போவோம். அதுக்கு ஒரு கட்டமைப்பை போட்டு அதை நாங்கள் எவ்வாறு நிர்வகிக்கணும். ஏன்னா நாங்கள் கணக்கு காட்ட வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. நீங்கள் தரும் மக்கள் தரும் காசுக்கு நாங்கள் எப்படியும் ஒரு பலனை புறத்தான் வேணும். அந்த பலனை பொறுப்பதற்கு கணக்கு காட்டும் பொறுப்பு ஒன்று நாங்களும் கணக்கு காட்டணும், உங்கள்கிட்ட எடுக்கிறவரும் கணக்கு காட்ட வேண்டும். இப்போ ஆரம்பத்திலே நீங்கள் பார்த்துக்கன்னா முதலாவது ஆலயத்தை கட்டிய போது நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து தான் கோயில் கட்டுவதற்கு தகுந்த ஆட்கள் என்று கொண்டு செய்தோம். செய்த பொழுது ஆனால் அவருக்கு ஒரு தனித்துவம் இருந்த செய்கிறதுக்கு நாங்கள் சொன்ன வழிமுறைக்கு அங்கால அவர் தந்த வழியில் வண்டியில் உடக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஓடைக்கு வந்து நடக்கிறதுனா கிட்டத்தட்ட 1 மில்லியன் ரூபாய் வந்து இந்த அண்ணரிலிருந்து தான் உதவி செய்தவர். அவர் விட்டா மூடிவிட்டார். அதில் ஓடினாலும் அவர் நிப்பாட்ட வண்டி வந்தது. அப்போ அங்கே 1 மில்லியன் எடுத்துட்டார். கூட காசு வேலை முடிக்கல. சரி, 1 மில்லியன் காசு விருத்தியான பவுன்ஸில் ஒரு பெரும் தொகை இல்லை. ஆனால் அதை விடக்கூடாது, இந்த கெட்ட பழக்கத்தை விடக்கூடாது. இது கடையில் போய் 250,000க்கு அந்த கட்டுறதுக்குரிய சாமான்களை வாங்கி போட்டு காசை கட்டையில்லை. அவங்க பிரச்சனை பண்ண சொல்லுங்க. நாங்கள் விடாமுயற்சியிலேருந்து என் அண்ணன் போலீஸுக்கு சொன்ன இடத்துல வந்து 250 கொடுத்துட்டேன். இந்த அண்ணன் மறந்தா பிறகு நான் அதை கடைத்து 3 தரம் இலங்கைக்கு போய் விட்டு கொடுக்கவில்லை. அவ்வளவு காசையும் நான் போலீஸுக்குள்ளால போய் அந்த காசை எடுத்தேன். ஏனென்றால் எனக்கு என்னதுக்கப்பா, இந்த காசை இங்கே உடைச்சு போட்டு போயிருக்கலாம். அந்த காசை அவர்களும் பாடம் படிக்க வேண்டும். அதை பார்த்து எல்லாரும் செய்வார்கள். குழாய் கிணறு வெட்ட போது உண்மைக்கு அந்த ஒரு குழாய் கிணறை வெட்டுவதற்கு 1 நாள் தான் இருக்கும். வந்து இருந்து நேரத்தை கழித்து 3 4 நாள் 5 நாள் என்று எடுத்து 1 மில்லியன் ரூபாயை கூட போட்டார். நான் கொடுக்கல. இன்னைக்கு 1 நாள் அப்படி கேட்க நாங்கள் தர மாட்டோம். அப்போ இப்போ எங்களுடன் ஒருத்தருமே வந்து அந்த பிரச்சனையும் தரமாட்டார்கள். ஒருத்தர் கண்ட்ராக்டு கொடுக்குறேன்றால் அங்கே முகவர் என்று நாங்கள் 2 பேரை வச்சிருக்கிறோம். 10 வருஷமாக நாங்கள் வச்சு அவரை வளர்த்தெடுத்து ஒரு பொறுப்பாக செய்கின்றார்கள். அந்தந்த தொழிலே வந்து திறமை உள்ளவர்கள். ஒருத்தர் ஐடியில் முக்கியமான அனுபவம் உள்ளவரால் இளமையானால், மற்றவர் வந்து கட்டுரை வேலையில் நல்லா பழகினால் 2 பேரையும் மேனேஜராக வச்சுக்கொண்டு நாங்கள் அலுவலகம் செய்கிறோம். அப்போ அவர்களுக்கும் வந்து தொடர்புகள் இருப்பதால் வாங்கும் பொருட்கள் கூட கட்டுறது வாங்கும் பொருட்கள் டிஸ்கவுண்ட்டில் வாங்கக்கூடியதாக இருக்குது. அப்போ அவையினாலே நாங்கள் பலனை பெறுகின்றோம். இப்போ வீடுகள் கட்டைக்க வந்து எங்களுக்கு கான்கிரீட் கல்லுகள் தேவையாக இருக்கின்றது. அதை நாங்கள் கடையில் வாங்கி கொண்டிருந்தோம். இப்பொழுது ஃபேக்டரி கொண்டு போட்டு நாங்களே அந்த கல்லை செய்யணும். அப்போ கல் செய்யறதுக்கு அவர் வேலை செய்யக்க அவருக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறோம். அந்த கல்விகள் வந்து ஆர்டர் பண்ணி வந்தால் ஒரு ஆக்களுக்கு நாங்கள் விற்கிறோம். அப்போ அங்கேயும் வந்து அக்னி பொருளாதார அமைப்பு அக்னி என்ற பேரில் ஆரம்பித்து இந்த 2 முகவரையும் வைத்து அந்த ஊர் ஆக்களையும் சேர்த்து ஒரு டீம் ஒன்று போட்டு அந்த ஸ்தாபனத்தை நடத்துகிறோம். அப்போ நாங்கள் கட்டி கொடுத்த கடைகளுக்கு வந்து வாடகை எடுக்கின்றார்கள். அந்த வாடகை வந்து அக்னிக்கு தான் போகின்றது, நாங்கள் எடுக்கல. அக்னி வந்து கல்வி சார்ந்த விடயத்தில் வந்து முன்னணி நின்று பல வேலைகளை செய்யுது. அவர் உழைக்கும் அந்த காசை வச்சுக்கொண்டு அந்த பணிகளை அவர்கள் செய்ய வேண்டும். அந்த கடையில் விற்று வர்ற காசு 100க்கு 100% ஒரு லாபகரமான ஒரு பிஸ்னஸாக இருக்கின்றது. அதாவது நாங்கள் இங்கிருந்து அனுப்பும் பொருட்களுக்கு வந்து அவர் வாங்கும் பொருட்கள் இல்லை, நாங்கள் இலவசமாக அனுப்பும் பொருட்களை தான் விற்கின்றார்கள், வாங்கி விற்கவில்லை. அப்போ
அது குறைஞ்ச விலைக்கு விற்றாலும் 100% gross profit. அப்போ அது வந்து ஒரு நஷ்டம் போக முடியாத ஒரு பிஸ்னஸாக தான் நடத்துகிறோம். அப்போ அவரை பொறுத்தளவில் வந்து மேலே வளர்ச்சி கண்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்போது அவருக்கு வந்து மட்டக்களப்பிலே ஒரு வழிபாட்டு முறை யாழ்ப்பாணத்தில் இல்லாத முறை ஒன்று இருக்கின்றது. அதை சொல்றது தெய்வங்களை வைத்து, தெய்வங்கள் என்பார்கள், கழிவற்றிய தெய்வங்களை வச்சுக்கொண்டு சடங்கு பூசை செய்வார்கள். பேச்சி அம்மனுக்கு சடங்கு பூசை. அப்போ அந்த நான் ஒரு நாள் பார்க்கவில்லை, அண்ணன் தான் பார்த்து கொடுத்தனர். அவருக்கே வந்து பெரிய தலையெல்லாம் சுத்த தொடங்கி பார்க்க. இந்த தெய்வங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் சாராயத்தை குடித்து போட்டு அவர்கள் தெய்வீகம் என்று ஆடத் தொடங்கிடுவார்கள். அதை பார்க்கறதுக்கு சனம் நிற்கும். தெரியும், அவருக்கு வாங்கி வாங்கி கொடுக்கணும் சாராயத்தை. இது புது கலாச்சாரம். கோயிலில் சாராயம் குடித்து பூசை செய்யறதுலாம் யாழ்ப்பாணத்து பண்பு இல்லை, நாங்கள் பார்க்காத பண்பு. இது தமிழ்நாட்டினுடைய தெற்கு மாவட்டங்கள் இருக்கு. ஆமாம். ஆனால் நான் அறிந்த அளவில் வந்து இந்தியாவிலேயும் வந்து ஒரு கோயிலில் தான் முந்தி இருந்தது. இப்பொழுது ஒரு கோயில கேரளாவில் ஒரு கோயிலே இருக்கு. தமிழ்நாட்டில் தேனி பக்கம் மதுரை உசிலம்பட்டி பக்கம் இந்த மாதிரி சாமிக்கு சாராயம் படைக்கிறது, புதுசாக எடுத்து சுருட்டு கடற்கரை போகிற கிராமங்களே இந்த பழக்கம் இருக்கு. அப்போ இதை நாங்கள் நிப்பாட்ட பார்த்தோம். அது பெரிய புரட்சியாக வந்துருக்காங்க. அது நிப்பாட்ட போனோடனே சும்மா இருந்த சாமம் அவங்களோட சந்தேகம் தொடங்கிது. ஆனால் இப்பொழுது அது ஒரு பெரிய ஒரு நடைமுறை பிரச்சனையாக வந்து அதை தடை செய்யும் ஒரு முயற்சி ஒன்று அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த என்ன சொல்றது, தெய்வங்கள் சாராயம் குறித்து வழிபடுறதை வந்து இன்னைக்கு இந்து சமய அமைப்புகள் வந்து அதை கண்டித்து அது இனிமேல் வருங்காலத்திலே அது நடக்காத நிலை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது தேவை அந்த மாற்றம். ஏன்னா அந்த சனங்களும் பாவங்கள் கஷ்டத்தில் அந்த சடங்கு பூசைக்கு வந்து அவையிலே தான் காசை உழைக்கிற காசில் ஏதோ 2000, 3000, 4000 ரூபான்னு கொடுத்து அதில் ஒரு லாபம் பெறும். அந்த லாபத்தை என்ன செய்கிறார் என்றால் அங்கே இருக்க கட்டமைப்புகள் வந்து அதை வந்து சமூகத்துக்கு பாதிப்பதில்லை. கமிட்டியாக இருக்கிறார்கள் பிரித்து எடுத்து கொண்டு போகிறாங்க. இப்போ நாங்கள் போயெல்லாம் கட்டுப்படுத்தி அதில் அந்த காசுகள் எல்லாத்தையும் வந்து கணக்கு காட்டணும்னு சொல்லி இப்பொழுது அந்த காசு எல்லாம் திருப்பி போது சமூக பணிக்கு தான் போய் கொண்டிருக்கின்றது. அப்போ இப்போ ஆலயம் 10 ஆண்டுகள் ஆயிட்டுது. கோயிலை பார்த்தீங்கன்றால் பெயிண்ட் அடிக்கிற கூட பெயிண்ட் வாங்குற கூட திறமை இல்லை. இப்போ அந்த பழக்கத்தை நீங்கள் அந்த காசு எடுத்து நீங்களே வாங்கி நீங்களே செய்யுங்க. ரெண்டொரு நிலப்பாட்டை சொல்லி 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 தினமும் நீங்கள் இப்போ நான் காலமாக 4 மணி கிளம்பினேன் என்றால் பின்னர் படக்கை இருந்தால் மட்டக்களப்புக்கு 4 தரம் கால் பண்ணுறேன். ஏன்னா இப்படியான வேலையில் தொடர்ந்து ப்ரெஷர் பண்ணி செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஆகவே எங்களை பொறுத்தளவில் வந்து நாங்கள் ஈடுபாடாத முறையில் செய்வது ஒன்று வந்து நான் சொன்னது போல வடக்கு கிழக்குக்கான ஒரு உறவு பாலத்தை உருவாக்குவது. 2வது வந்து ஆலயங்கள் சமூக பணியில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு நிலப்பாடு. 3வது முக்கியமாக தேசியமா தேசமா, நாங்கள் தேசத்தை கட்டி வளர்ப்போம். தமிழர் தேசம் என்று இருக்கின்றது. அதை வறுமக்கோட்டில் வச்சுக்கொண்டு எல்லப்புற கிராமத்தில் இருந்தெல்லாம் மக்கள் விட்டு போகிறார்கள். அவர்களை எப்படி நிலை கொள்ள செய்வது, வாழ்வாதார வசதிகள் செய்யாமல் நிலை கொள்ள செய்ய முடியாது. ஆகவே அந்த முயற்சி அதில் ஒரு ஓரளவுக்கு நாங்கள் ஒரு சிறிய அளவில் வெற்றியை கண்டுள்ளோம். உதாரணத்துக்கு பார்த்தீர்கள் என்றால் இப்போ இஸ்லாமிய சமூகம் என்ன செய்கிறது, சமூகத்துக்கு எவ்வளவு சேவை செய்கின்றது, எவ்வளவு கிறிஸ்துவ மத உபார சமூகத்துக்கு சேவை செய்கின்றது. அந்த அளவுக்கு இந்து மதம் செய்தா இல்லை, தமிழ் இனம் செய்தா இல்லை. நான் என்ற ஒரு பார்வை ஒன்று எங்களுக்கு இருக்கின்றது. நான் என்ற மமதை என்று சொல்ல வேண்டும். அந்த மமதை வந்து தமிழர் மத்தியில் பெருமளவு இருக்குது. நான் என்ற குடும்பம் என்ற பிள்ளை அது இருந்தால் சரி, அதுக்கு அங்கால செய்யணுமோ தெரியாது. அந்த கலாச்சாரத்தை நாங்கள் மாற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதில் ஒரு சிறு பணியை நாங்கள் செய்கின்றோம் தான் சொல்ல வந்தேன். பல்வேறு ஆன்மீக பணி, அரசியல் பணி, தமிழ் தேசிய பணி, இப்படி தொடர்ந்து ஐயா ஜெயதேவன் அவர்கள் நீண்ட நெடுங்காலமாக அவர் ஆற்றிய பணியை, அந்த மக்களை அடுத்த கட்டத்துக்கு, உழைக்கிற மக்களை அடுத்த கட்டத்திற்கு எப்படி நகர்த்துவது என்பதை மிக தெளிவாக சொன்னார்கள். அவருடைய பணி மேலும் மேலும் தொடர வேண்டும். இந்த தமிழ் சமூகத்துக்கு இது போன்ற நிறைய பணி வாழ்நாள் முழுக்க சென்றடைய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். நன்றி, வணக்கம்.